திருப்பூர் சிதம்பரம் சாமி ஜீவசமாதி மௌனசாமிகளுடைய சீடர் மௌனசாமி போகிற வழி நம்ம நண்பர் நடந்து போய் நிற்கிற அங்கே தான் வந்து மௌனசாமி ஜீவசமாதி இருக்குது. இங்கே பாரு சரவணா, சரவணா அப்படி திருப்பூர் சிதம்பரம் சாமி ஜீவசமாதி பக்கத்துலேயே அவருடைய சீடர் மௌனசாமி ஜீவசமாதி இருக்குது. திருப்பூர் சிதம்பரம் சாமியை பார்க்க வரவங்க கண்டிப்பாக இந்த மௌனசாமி சீடரை பாருங்கள். அதே மாதிரி இங்கே திருப்பணிகள் நடக்குது. இதுக்கு பங்கு கொள்கிறவங்க திருப்பணிக்கு பங்கு கொள்ளுங்கள். இதுதான் திருப்பூர் மௌனசாமியால் சிதம்பர சாமிகள் படம் முதலாக வரையப்பட்டது. சாமிகள் தவத்தில் காட்சி கொடுத்தது. செல்ல விநாயகர் இங்கே வந்து திருப்பூர் சிதம்பரம் சாமியோட சீடர் மௌனசாமி, அவருடைய சீடர், அவருக்கும் சீடர், அவருக்கும் சீடர். சாமி அப்படியே உங்கள் பேரெல்லாம் குலசேகர் 1926 தமிழில் வந்து தை மாதம் சதவீதம் சித்தியாண்டியார் 95 ஆண்டுக்கு குரு பூஜை வந்து வரப்போகுது. குரு பூஜை தை மாதம் சதய நட்சத்திரம். இந்த வருஷம் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன தேதி? இங்கிலீஷ் தேதி பார்க்க. இந்த சாமி சம்பந்தமூர்த்தி சாமி சம்பந்தமூர்த்தி 1962 ஜனவரி 27 சுப்பிரமணிய சாமிகள் சுப்பிரமணிய சாமிகள் 1977 ஜனவரி 5 சம்பந்தமூர்த்தி ஏகாம்பர சாமிகள் 2007 அன்னதானத்துக்குமே ஆரம்பிச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முத்தீஸ்வரர் கோயில் சிவன் தினசரி 10 பேர் தான் போவாங்க. வேலை போகல, இன்னும் 2 வாரத்துக்கு ஒரு போகணும். 10 பேர் பண்ணுறோம். சரி, அதுக்கு நம்ம சிம்பிளாக செய்வோம் ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல வந்து அன்னதான மண்டபம் கட்டுறாங்க. கட்டடம் பழுதடைஞ்சு புதுசாக அன்னதான மண்டபம் கட்டுறாங்க. இது இந்த இடத்துல HDFC பேங்க் வந்திருக்கு. பழைய கட்டடம் போட்டு சமாதி. இது வந்து மெயின் ரோட்லேருந்து வரலாம். திருப்பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ரோட்டில் அந்த வேல் காமிச்சோம். அந்த வேல் பக்கத்தில் அந்த சந்து வழியாக போய் நம்ம இப்படி வந்திருக்கோம். இது HDFC பேங்க்கு. இது பக்கத்தில் இது இருக்குது. இது கட்டடம் கட்டின பின்னாடி நல்ல ஒரு வழி கிடைக்கும். இப்போ தரை போடுறதுக்கு மண்டபம் போடுறதுக்கெல்லாம் அதனால் அன்னதான மண்டபத்துக்கு நிறைய திருப்பணி செஞ்சுருக்காங்க. இன்னும் வேலை பாக்கி இருக்குது. மேடம் கண்ணாகப்பட்டு உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர். திருப்பூர் மௌனசாமி மடத்து 5ஆம் பட்டம் கந்தசாமி பேசுகிறேன். திருப்பூர் மௌனசாமி மடம் வந்து 130 வருஷம் பழமையான மடம். இது இப்போ தற்போது வந்து திருப்பணி ஆரம்பிச்சிருக்கோம். வந்து அன்னதான கூடம் கட்டிருக்கோம். அங்கே தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சித்தியாண்டி வந்து 25 வருஷம் ஆகுது. பிரதோஷ வழிபாடு இருக்குது, பௌர்ணமி வழிபாடு இருக்குது, கிருத்திகை மற்ற நாளையில் தினசரி வந்து காலையில் 7 மணிக்கு திறந்தோம்னா மதியம் 1 மணி நேரம் வந்து நட சாத்துவோம். இந்த இரவு வந்து 8:30 மணி நேரம் திறந்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எப்போ வேணால் கோயிலுக்கு வரலாம். நீங்கள் பௌர்ணமிக்கு வந்தால் விசேஷமானது ரொம்பவும். காணும் பொங்கல் அன்றைக்கி
குரு பூஜை வருது, 95 ஆண்டு குரு பூஜை வருது. தங்களால் முடிஞ்சதுக்கு உதவிகளும் நீங்கள் செய்யலாம். அன்னதானம் கொடுத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யலாம். உங்கள் பேர்? என் பேர் வந்து கந்தசாமி. ஃபோன் நம்பர் வந்து 956624 ஃபோன் நம்பர் தான் 9566240605. சரி ஃபோன் நம்பர் நான் போட்டுறேன். அது ஃபோனில் சொல்லும்போது நீங்கள் தவம் செய்த திருவரை எல்லாம் திருப்பணி செய்வதற்கு ஃபோட்டோலாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறது, புதுசாக ஃப்ரேம் பண்ணுறது கைட்டு வச்சுருக்கேன். சரி சார். வந்து அம்பாள் ராஜராஜேஸ்வரி, சரஸ்வதி, லக்ஷ்மி, இது வந்து ஸ்ரீவித்யா, ஒரு மௌனசாமி பூஜித்த அம்பாள் இவங்க. அம்பா மோகினி தேவதா திரிபுவனி ஆனந்த சந்தியாயினி வாணி பல்லவ பாணி வேணுமுரளி கானப்பிரியா ரூரிணி கல்யாணி உடுராஜ பிம்பவதனா தூம்ராஷக சம்ஹாரிணி चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी सर्वरूपे सर्वेश्वरी सर्वशक्ति समन्विते. ஸ்ரீமத் மௌனசாமிகளுடைய முதல் குரு பூஜை பத்திரிகை 11ஆம் நாள் மோட்ச தீபம். அதான் மோட்ச சித்தி தீபம். அடைஞ்சு 11ஆம் நாள் பத்திரிக்கை. சித்தி அடைஞ்சு 11ஆவது நாள் பூஜை அருமையாக வச்சுருக்காங்க. அதை செஞ்சவர் அப்போ இருந்த சம்பந்தமூர்த்தி சாமிகள். பழனிக்கு போய் தான்